இது வந்து விழுப்புரம் பக்கத்தில் துறவி அப்படிங்கிற ஊரில் பக்கத்து வீடு 2 வீடுகளுக்கு போட்டு கொடுத்தோம். ஏற்கனவே ரோசி மேடம் அப்படிங்கிற வீட்டில் நம்ம போட்டு கொடுத்தோம். இப்போ அந்த ஹெலன் மார்கரெட் மேடம் அவங்க பக்கத்து வீடு தான். அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது உங்களுக்கு இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது ஒரு ரூ. 4000 அந்த அனுசரித்து பில்லு வந்துச்சுன்னா, அதை 2ஆ பிரித்து மாதம் நீங்கள் எலக்ட்ரிசிட்டிக்கு கட்டக்கூடிய அந்த பில் தொகையவே நீங்கள் பேங்க்கில் கட்டிட்டீங்க அப்படின்னா, இந்த பிளான்ட் வந்து ஒரு 4 வருஷத்தில் உங்களுக்கு சொந்தமாக மாறிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 21 வருஷம், அதாவது அதிகபட்சமான லைஃப் வந்து 25 வருஷம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் பூரா உங்களுக்கு மின்சாரம் வந்து ஃப்ரீயாக தான் வரும். இதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் மின்சார கட்டணம் வந்து 4% கூடிக்கிட்டே போகும். இன்றைக்கி ரூ. 10 ஒரு யூனிட் கட்டுறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ரூ. 10 40 காசு ஒரு யூனிட் வந்துடும். அடுத்த வருஷம் ரூ. 10 80 காசு, இப்படி ஒவ்வொரு வருஷமும் 4% கூடிக்கிட்டே போகும். அப்போ அந்த 4% கூடும்போது உங்களுக்கு கூட வர வர சுமைகள் தான். இப்போ இந்த 4, 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிறத விட ஒரு 25% கரண்ட் பில் கூடிரும். இது இல்லாமல் மற்ற காரணங்கள்னால மின் கட்டணம் அது கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆகவே இப்போ இன்னைய தேதி வரைக்கும் ஒரு 50 லட்சம் வீடுகள் வந்து சோலார் போட்டுட்டாங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டை மட்டும் நம்ம கணக்கெடுக்கிறோம். அந்த மாதிரி கணக்கெடுக்கும்போது அகில இந்திய அளவில் நம்ம வந்து எவ்வளோ பேர் சோலார் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இன்னொரு 2, 3 ஆண்டுகளில் சோலார் வந்து எல்லா வீட்டுக்கும் கட்டாயமான ஒன்றா வந்துடும். அதோட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நல்ல ஒரு 25 வருஷம் உழைக்கக்கூடிய லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி, அதாவது பாலிமர் பேட்டரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எல்பிஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லித்தியம் அயான் பேட்டரி முன்னாடி வந்தது. அது கொஞ்சம் வெப்பநிலையை தாங்க முடியாமல் அது அடிக்கடி தீப்பிடிக்கக்கூடியதாக இருக்குன்னு கூட நிறைய செய்திகளை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பாலிமர் பேட்டரிக்கு வந்துட்டோம். இதோட லைஃப் வந்து ஒரு லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணி ஒரு ஃபுல் டிஸ்சார்ஜ் பண்ணிங்கன்னா அது லைஃப் சைக்கிள்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் ஒரு நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா நார்மலாக 8000 லைஃப் சைக்கிளோட அந்த பேட்டரிஸ்லாம் வருது. ஒரு வருஷம் முழுவதும் தினமும் ஒரு லைஃப் சைக்கிள் முடிஞ்சால் கூட 365 தான். அப்போ 10 வருஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட 3600. ஸோ ஒரு 20 வருஷம் வேரண்டியோட லைஃபோட அந்த பேட்டரி வருது. ஆனால் இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டத்தில் அந்த லித்தியம் பேட்டரியை கலந்து ஹைப்ரிட் சிஸ்டம்னு ஒன்று போடுறோம். அந்த மாதிரி போடும்போது ஒரு மாதத்துக்கே 5 முறை இல்லைனா 6 முறை தான் அந்த லைஃப் சைக்கிள் முடியுது. அப்போ பார்த்திங்கன்னா 50 வருஷம் கூட அந்த பேட்டரி உழைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் வராங்க. அதனால் இந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஒரு 15,000 20,000 25,000 பில்லு கட்டக்கூடிய நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க. எனக்கு சொந்த இடத்துலையே நான் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் சார், சொந்த இடத்துலையே நான் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து 100க்கு 100% லோன் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இப்போ கட்டிக்கிட்டு இருக்க கரண்ட்டு பில்லை ஹைப்ரிட் சிஸ்டமாக போட்டு கட்டும்போது உங்களுக்கு பில்லு வந்து 90% வரைக்கும் குறைஞ்சிரும். ஏன் அந்த 90% சொல்கிறேன் அப்படின்னா, 100க்கு 100% நம்முடைய பயன்பாட்டை குறைச்சிடலாம். ஆனால் எப்பயுமே ஈபியில் நீங்கள் வந்து கிலோவாட் சார்ஜஸ்னு மின் சுமைக்கான கட்டணத்தை கட்டிக்கிட்டு வருவீங்க. அந்த மின் சுமைக்கான கட்டணத்தை நம்மளால் குறைக்க முடியாது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி டேக்ஸஸ் வந்து உங்களால் குறைக்க முடியாது. அதனால் இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தை கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆன் கிரிட் சிஸ்டங்கள்லாம் வீடுகளுக்கு எந்த அளவுக்கு 100% சக்ஸஸாக வந்துருச்சோ, அதே மாதிரி இந்த ஹைப்ரிட் சிஸ்டமும் நம்ம கமர்ஷியல் செக்டாருக்கு 100% சக்ஸஸாக இருக்குது. ஆன் கிரிட் சிஸ்டம் கமர்ஷியல் செக்டருக்கு போடுறத கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அதை மறைமுகமாக சொல்கிறாங்க, கம்மியான விலைக்கு எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா அது வந்து கிரிட் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி விடும்போது டான்ஜெட்கோவை ரன் பண்ணவே முடியாது. அதனால தான் அதுக்கு கொஞ்சம் கம்மியான ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் வீடுகளுக்கு வந்து நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் தாராளமாக போட்டுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும், அதாவது உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டியில் 30% வரைக்கும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் ஃபீசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இந்த ஃபீசிபிலிட்டி எப்படி உருவாகுதுன்னா, உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, அந்த கெப்பாசிட்டியில் எத்தனை பேர் சோலார் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு தம்ப் ரூல் மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டியில் 10 பேர் மட்டும்தான் சோலார் போட முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த மாதிரி வரும்போது 150 கிலோவாட் அப்படின்னா 50 கிலோவாட் மட்டும் தான் நீங்கள் போட முடியும், அதுக்கு மேலே போட முடியாது. இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சோலார் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக போட்டுருங்க. ஏன்னா கரண்ட்டு பில்லை 100% குறைச்சிடலாம். அது ஒரு பக்கம் ஃபினான்ஸ் கிடைக்குது, சப்சிடியும் கிடைக்குது. இது நல்ல ஒரு ஏற்ற காலம். அதனால் சோலார் வந்து 100% பயனுள்ளதாக இருக்குது. எலக்ட்ரிசிட்டி பில்லு இல்லாமையே நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை மின்சாரத்தையும் நம்மளால் உற்பத்தி பண்ணிக்க முடியும்.